வரக்கூடிய சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக அமெரிக்காவிற்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு ஒருபோதும் இந்தியாவில் அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த பருத்தி, சோளம், சோயாபீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான அமெரிக்க விளைபொருட்களுக்கு இந்தியாவில் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம். அது போன்ற அனுமதியை வழங்கினால் அது இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வேளாண் பொருள் இறக்குமதிக்கு இந்தியா ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அந்த நிர்பந்தங்களுக்கு அடிபணியாமல் இருந்து வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக ஒரு தகவலை அமெரிக்காவிற்கு சொல்லி இருக்கின்றார். இந்திய விவசாயிகள் நலனில் ஒருபோதும் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது எனவும், இந்திய விவசாயிகளின் நலனுக்கே எப்போதும் மத்திய அரசு மிகவும் முன்னுரிமை கொடுக்கும் என்ற தகவலையும் அமெரிக்காவிற்கு அறைகூவலாக பிரதமர் நரேந்திர மோடி விடுத்திருக்கின்றார். விவசாயிகளின் நலனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட நலன்களில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு ஒருபோதும் நாங்கள் பணிய மாட்டோம் என்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார். தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்